சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பேனாவில் மை போட்டு எழுதுபவர்கள் மத்தியில் மெய் போட்டு எழுதிய எட்டயபுரத்து இளஞ்சிங்கம் என் பாரதியின் வைர வரிகளுக்கு என் வணக்கம். இன்றைய தினத்திலாவது நாம் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உடலை, பொருளை, ஆவியை தந்த அந்த தியாக சீலர்களை கொஞ்சமாவது நன்றி உணர்வோடு நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்றைய சுதந்திர தினம் சனிக்கிழமை வந்துவிட்டதே என்று பலருக்கு வருத்தம். ஒரு நாள் லீவு போச்சேங்கிறார் காளிதாஸ். என் அன்பு தம்பியே, ஒரு நாள் லீவுக்கு நாம் இயங்குகிறோம், ஆனால் தங்கள் வாழ்க்கையே தொலைத்தவர்களை வரலாற்றை இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டாம். ஈரங்கிதான் உடுத்தி பீரங்கியை விரட்டிய காந்தியை இன்றைக்கு நினைக்கவில்லை என்றால் என்றைக்குத்தான் நாம் நினைப்போம்? தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா வாழ்க என்று கொண்டாடிய அந்த காந்தியினுடைய தியாகத்திற்கு எத்தனை தியாகங்கள் ஈடேறும்? வஉசியும் பாரதியும் சுப்பிரமணிய சிவாவையும் வீர வாஞ்சிநாதனையும் ஒண்டி வீரனையும் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் கொடிகாத்த குமரனையும் குயிலியையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ஒருபோதும் நாம் மறக்க முடியாது. நம் உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சத்தை போல அவர்களை என்றைக்கும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இந்த வரலாறுகளை அதிகம் சொல்லாவிட்டாலும் கூட ஒரு செய்தியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். விடிந்தால் தூக்கு தண்டனை, சிறைவாசி கதவை தட்டுகின்றான். அதிகாலை நேரத்தில் தூக்கு கயிறு முத்தமிடுவதற்கு முன்பு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்றான். அவன் பெயர் பகத்சிங். பக்கத்திலே இருந்த ராஜகுருவும் சுகதேவும் கேட்கின்றார்கள், இப்போது ஏன் புத்தகம் வாசிப்பு? ஒரு இந்திய இளைஞன் முட்டாளாக சாகுவதை என் தேசம் விரும்பாது. தூக்கு கயிறுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்நிய ஏகாதிபத்தியம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறது. சாகத் துணிந்த எனக்கு தூக்கென்றால் பயமில்லை, ஆனால் என்னை தூக்கில் போடாதீர்கள். நீங்கள் எங்கே என்னை தூக்கில் போட்டீர்கள் என்று சொன்னால், நான் பிறந்த மண்ணிலிருந்து, என்னை பெற்றெடுத்த தாய் தேசத்திலிருந்து என்னுடைய உடலும் உயிரும் 2 அடி மேலே போய்விடும். சாயும் போது கூட, இந்த உடம்பு சாயும் போது கூட இந்த சவம் மண்ணில் கிடக்க வேண்டும். அது என் தாய் மண்ணாக இருக்க வேண்டும். எனவே என்னை சுட்டுத் தள்ளுங்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்னவன் தான் பகத்சிங். தமிழர்கள் ஒருபோதும் சோடை போனவர்கள் அல்ல. இந்திய விடுதலை போராட்டத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்று நீங்கள் அவசியம் ஈரோடு குணசேகரன் அவர்களுடைய புத்தகத்தை படிக்க வேண்டும். தமிழருவி மணியன் இந்த நாட்டுக்கு தந்த மறக்க முடியாத மனிதர்கள் என்கின்ற புத்தகத்தை வாசிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய நெஞ்சம் கம்பீரமாக இருக்கும். சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்தியவர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தன்னுடைய மகனுக்காக சொந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து தங்கத்தட்டு வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு பழக்கப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை சொத்தை விற்று சுதேசிய கப்பல் வாங்கப் போகின்றார். கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து சாவேன் என்கின்றார். தன்னுடைய மூத்த மகன் இறந்து விட்டான் என்கின்ற தந்தி செய்தியை பார்த்து, என் குடும்பத்தை பாரத மாதா பார்ப்பாள், நான் கப்பலோடு வருவேன் என்று குடும்ப உறவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேச நலனில் அக்கறை கொண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்த தேசத்திற்காக சிறைச்சாலை போனபோது அகில உலகத்திலேயே 2 ஆயுள் தண்டனை பெற்ற முதல் மனிதர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆனால் நண்பர்களே, தமிழர்கள் எவ்வளவு நன்றி உடையவர்கள் என்பதற்கு வ.உ.சியினுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். என் நாகர்கோவில் தங்கைக்கு நன்றாக தெரியும். வ.உ.சி 5½ ஆண்டு காலம் கண்ணமனூர் சிறைச்சாலையில் தன்னுடைய தண்டனையை முடித்து வெளியில் வருகின்ற போது பெருங்கூட்டம் காத்திருக்கும் என்று நினைத்திருந்தார்கள். தமிழகம் போனது 4 பேர். ஒருவர் கட்டிய மனைவி, மற்றொருவர் மைத்துனர்,
மற்றொருவர் அவகர் சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம் 4வது நபர் தூரத்திலே சில நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி உடலெல்லாம் தொடுநோய் வந்த இந்த சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொன்னக்கூடிய சுப்பிரமணிய சிவா, பிள்ளைவாள் என்னை தெரியவில்லையா என்றார்களே, அந்த தியாக சீலர்களை, தியாக மலவர்களை நான் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த தமிழ் பெருமக்களோடு ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக மண்ணிலிருந்து விண்ணில் இருக்கக்கூடிய அந்த தியாக சீலர்களுக்கு எங்கள் கைத்தட்டல்களையே காணிக்கையாக்குகின்றோம். கடந்த சில நிமிடங்கள் ரொம்ப உணர்வு வயப்பட்டு விட்டோம். உணர்விலிருந்து உறவுக்கு போவதுதான் மரியாதை. உணர்வை கொண்டாடக்கூடிய நாம் உறவையும் கொண்டாடித்தானே ஆக வேண்டும். ஜெயா தொலைக்காட்சி எங்களை ஆசுவாசப்படுத்த, அமைதிப்படுத்த, சந்தோஷப்படுத்த, உங்களையெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சுதந்திர தின சிறப்பு பட்டிமண்டபத்தை உறவுகளை மையப்படுத்தி, அதுவும் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகள் ஏற்றமா ஏமாற்றமா என்கின்ற ஒரு அற்புதமான பட்டிமண்டபத்தை நமக்காக வழங்க இருக்கிறார்கள். இந்த சுதந்திர தின பட்டிமண்டபத்தை நமக்காக வழங்கக்கூடிய டைட்டில் ஸ்பான்சர் தங்கமயில் ஜுவல்லரி, தங்கமயில் ஆடி கொண்டாட்டம், தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் என்று அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சத்து நன்றி பூக்களை தெரிவிக்கின்றோம். உறவு என்றவுடன் நாம் பெரிய பட்டியல் போட வேண்டிய அவசியமில்லை. நம் கண்முன்னே வருவது உறவு என்றாலே தாய் தானே. தாயை பற்றி சொல்லுங்கள் என்றால் உடனே ரவிக்குமார் எழுதிவிடுவார் ஆசிரியர். தனக்காக சமைக்க தெரியாதவள் தாய். தமிழ் நஞ்சரிடம் கேட்டால் தந்தை, தனக்காக சம்பாதிக்க தெரியாதவன் தந்தை. என் தங்கையிடம் கேட்டால் சொல்லுவார் அக்கா தங்கை என்பது சாமி கொடுத்த வரம். அப்ப தாய் மாமா அத்தை யார் என்று கேட்டால் காளிதாஸ் சொல்லுவார் அது தொப்புள் கொடி உறவு. நாங்கள் ஒப்பனை செய்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய வழக்கறிஞரிடம் கேட்டேன், அண்ணன் தம்பி உறவு என்ன மகிமை என்று. சார், அது நாம் குடித்த தாய்ப்பாலின் எச்ச சொச்சம் அல்லவா என்றார். அப்போது பங்காளி யார் என்று கேட்டேன். உடனடியாக எல்லோரும் சொன்னார்கள், வாழ்க்கை என்கின்ற வண்டி சக்கரம் ஓடுவதற்கே அச்சாணி பங்காளிகள் தான் என்றார். இதற்கு மேல் உறவுகளை பற்றி பெரிய பட்டியல் போட வேண்டும் என்று அவசியமில்லை. எனவே இந்த குடும்ப உறவுகளினுடைய ஏற்றமா ஏமாற்றமா என்கின்ற இந்த தலைப்பை நான் விவாதிப்பதற்கு முன்பு, எப்போதுமே ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்பதால் தமிழ் சமூகத்திற்கு ஒரு 3 புத்தகங்களை மட்டும் அடையாளப்படுத்திவிட்டு இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டுகின்றேன். புகழ்வாய்ந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர் நா. முத்துக்குமாருடைய அணிலாடு 3 ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அடுத்த தலைமுறை படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் உறவுகளின் உன்னதத்தை சொல்வது. அடுத்து எங்களுடைய ஐயா தமிழருவி மணியனுடைய அன்பிறந்த தவமில்லை என்கின்ற புத்தகத்தில் ஒரு 60 பக்கங்கள் குடும்பங்களை கோவிலாக்குவது எப்படி என்று உறவுகளின் மேன்மையை பற்றி எழுதியிருக்கிறார். அடுத்து சொல்வேந்தர் அவர்கள் வேதாத்ரி மகரிஷியை மையப்படுத்தி உறவுகள் மேம்படுத்த என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம். எப்படி நாம் ஈகோவை ஈகோ என்று சொல்ல வேண்டும் என்று மனித உறவுகளை மையப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதையே, வாசிப்பை கூட இந்த தேசத்தில் நேசிக்க வேண்டும் என்பதை சுதந்திர தின செய்தியாக உங்களுக்கு சொல்லி பட்டிமண்டபத்தில் முறைப்படி இந்த 6 பேரையும் அறிமுகம் செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த பக்கத்திலே பார்க்கின்றேன், குடும்ப உறவுகள் ஏற்றமே என்று பேசுவதற்கு, ஏறி பாடுவதற்கு நல்லாசிரியர் ரவிக்குமார் வந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து சிந்தனை சிற்பி கடலூர் தந்த பொக்கிஷம் கவிஞர் காளிதாஸ் வந்திருக்கிறார். அடுத்து உட்கார்ந்திருப்பவர் பட்டிமண்டபத்தினுடைய நல்ல தங்கா யார் என்று கேட்டால் இந்த சமூகம் கைகூப்பி சொல்லும் என் தங்கை மலர்விழி என்று. அந்த 3 பேரும் ஏற்றத்திற்கான அணிகளை ஏற்றம் செய்ய வந்திருக்கிறார்கள். இல்லை, குடும்ப உறவுகள் ஏமாற்றமே என்பதை திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் ஷெல்லியையும் ஆண்டன் செக்காவையும் சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் படித்துவிட்டு நீதிமன்றங்களுக்கு போகக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தம்பி அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அடுத்து இருக்கிறவரை நீங்கள் எல்லாம் டிவியில் உத்து உத்து பார்க்கணும். சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பதில் தமிழகத்தில் தமிழ் நஞ்சனுக்கு என்று தனி இடம். அதனால் மக்கள் அவருக்கு தன்னெஞ்சில் இடம் கொடுத்திருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய அன்பு தங்கை அன்னலக்ஷ்மி சில பேரை பார்த்தவுடன் நமக்கு கைகூப்பி வணங்க செய்யும். பட்டிமண்டபத்தில் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாத ஒரு பெண்மணி இவர். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது பெரிதல்ல. இந்த 2 தங்கைகளும் இந்த மேடைக்கு கிடைத்ததற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர்களை எங்களுடைய மனதார தமிழாக வணங்கி வாழ்த்தி, இந்த 6 பேரும் இன்றைக்கு சுதந்திர தினத்தில் அறுசுவையை படிக்க இருக்கிறார்கள். பட்டிமண்டபத்தில் யதார்த்த கருத்துக்களை பதார்த்தமாக பரிமாறுவதற்கு யதார்த்தமாக ரவிக்குமார் வருகிறார். அகிலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இதயபூர்வமான விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த பேச்சாளர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நம் தமிழ் பாட்டன் கணியன் பூங்குன்றனாருடைய வைர வரி. இந்த உலகத்தில் உறவை ஒப்பந்தமாய் பார்க்கின்ற அயல் நாட்டவர்களுக்கு மத்தியில், உறவை ஒப்பந்தமாய் பார்க்கிற அயல் நாட்டவர்களுக்கு மத்தியில் உலகையே உறவாய் பார்த்தவர்கள் நம் தமிழர்கள் என்பதுதான் பெருமைக்குரிய செய்தி. ஏற்றமில்லாமல் போனால் உறவுகளை உன்னதமான பாடுபொருளாக ஒரு கவிஞன் பாடியிருப்பானா? ஏற்றமில்லாமல் போனால் உறவுகளை உன்னதமான பாடுபொருளாக கவிஞன் பாடியிருப்பானா? நடுவர் அவர்களே, உறவு என்பது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இல்ல. நடுவர் அவர்களே, உறவு என்பது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இல்லைங்க. வாழ்க்கையின் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸே நம்முடைய உறவுகள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் ஒருத்தருடைய மொபைலை வேணாலும் நீங்க வாங்கி பாருங்க, எல்லா உறவுகளையும், நண்பர்களை கூட அவர்களுக்குரிய செல்ல பெயர்களோடு பதிவு செய்திருப்போம். ஆனால் 2 உறவுகளை மட்டும்தான் பெரும்பாலும் பெயர்களாக அல்லாமல் உறவுகளாகவே உயிராக பதிவு செய்திருப்போம். அம்மா என்பதையும் அப்பா என்பதையும் அப்படியே பதிவு செய்திருப்போம் என்று சொன்னால், அந்த உறவுகள் ஏற்றம் மட்டும் தரவில்லை. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கான வரவேற்புரையை எழுதியதே அந்த உறவுகள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் இப்பொழுது கவியரசர் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவினை பார் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் தன் மனைவி பொன்னம்மாள் அவர்களோடு வாழ்ந்த அந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையை குறித்து பொன்னம்மா என்கிற தலைப்பிலே ஒரே ஒரு கவிதையை விகடன் இதழிலே எழுதினார். பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் என்று அந்த கவிதை தொடங்கும். அந்த கவிதையில ஒரு 4 வரி சொன்னார் நடுவர் அவர்களே. மனைவி என்கிற உறவு ஒரு மகத்தான கவிஞனை ஒரு கால கணிதமாக இந்த உலகத்திற்கு எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை நடுவர் அவர்களே. கவிஞரினுடைய வரிகளே அச்சாணியாய் அறம் கூறுகிறது. பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன், தத்தை இவள் என் மனைவி, தாலிக்காக வாழுகிறேன் என்று இந்த உலகத்தையே தன்னுடைய கவி ஆளுமையால் கட்டி போட்ட திரையுலக கம்பன் கவியரசு கண்ணதாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நடுவர் அவர்களே. இது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தில் மட்டும்தானா? 1981ஆம் ஆண்டில் 7 பங்குதாரர்களோடு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது. தொடங்குகிற போது 10,000 ரூபாயை முதலீடு செய்வதற்கு ஒரு மனிதனுடைய கையில் பணம் இல்லை. கணவனுடைய கையில் பணம் இல்லாத போது மனைவியின் கை வளையல் அங்கு பணமாக மாறுகிறது. மனைவியினுடைய கை வளையல் அங்கே பணமாக மாறுகிறது. வேறு யாரும் இல்லை நடுவர் அவர்களே. உலகத்தின் தலை சிறந்த மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் என்கிற அற்புதமான நிறுவனத்தை கட்டியமைத்த திரு மரியாதைக்குரிய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள், அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஏற்றத்திற்கு காரணமாக இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க,
பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூட முதியோர் காதல் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நடுவர் அவர்களே, அழகை பற்றி யோசிக்கக்கூடிய காதல் உணர்வு, தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் மீற மாறிப்போகும், கொண்ட அன்பு உணர்வு என்றைக்கும் மாறாதும் வாங்க. நீங்க அதை பாரதிதாசன் அழகா எழுதினாரு. அவள் எது இன்பம் என்று கேட்டால் ஒரே வரியில் விடை சொன்னால் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கின்பம். அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கின்பம்னாரு நடுவர் அவர்களே. சதுரங்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ராணிகள் சாய்ந்து விட்டால் ராஜாக்களுக்கு மதிப்பே இல்லை என்பதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் இல்லாம உறவுகளே வேண்டாம்னு போர்க்கொடி தூக்குவதற்காக உறவுகளை உதறித்தள்ளிய ஒரு மூவர் கூட்டணி அமைச்சு அங்க வந்திருக்காங்க. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா சகாரா பாலைவனத்துக்கு போனா கூட சர்வே ஆயிடுவீங்க. மனைவி இருக்கின்ற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிப்போம். மனைவி என்கிற ஒருத்தி இல்லாமல் போனால் எங்கு சாப்பிடலாம் என்கிற நிலைதான் பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொன்னா அதையும் கண்ணதாசன் பதிவு செய்தார். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்று எழுதினார். பாருங்கள், உறவுகளினுடைய உன்னதத்தை, மேன்மையை இதில் தெரிந்து கொள்ளலாம் நடுவர் அவர்களே. சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்ததுங்க. மரியாதைக்குரிய ராணுவ வீரர், ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை ரொம்ப கம்பீரமா அதுல எடுத்திருப்பாங்க. அது ஒரு திரைக்காவியமாகவே நம்மால பார்க்க முடியல. தேசப்பற்றுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஓவியமாகத்தான் அந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தோம். அதுல என்ன தெரியுங்களா, கடைசியாக அந்த மேஜர் வீர மரணம் அடைந்த போது அவருடைய பதக்கங்களை அதை அப்படியே அவங்களுடைய மனைவி கையில கொடுக்கிற போது கணவனை இழந்த பரிதவிப்பு ஒருபுறம், இந்த தேசத்திற்காக ஒன்றை நாம் கொடுத்திருக்கிறோம் என்கிற நிறைவு ஒருபுறம் என்கிற தன்மையோடு அந்த மனைவி அவள் பார்ப்பதை போல ஒரு காட்சி எடுத்திருப்பார் நடுவர் அவர்களே. ஒரே வரியில் சொல்லலாமா, வந்தால் கணவன் தேசிய கொடியை மார்பில் குத்தி கொண்டு வருவார், இல்லை என்று சொன்னால் தேசிய கொடியை அவர் மார்பு மீது போர்த்தியபடிதான் அனுப்புவார்கள் என்று தெரிந்தும் கூட எத்தனையோ மனைவிமார்கள் எல்லையிலே போராடுவதற்காக தங்கள் கணவன்களை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் அவர்கள் ஏற்றமாக இருக்கின்ற காரணத்தால் தான் நாட்டை அந்த வீரர்கள் ஏற்றமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை நடுவர் அவர்களே. நீங்க இதெல்லாம் சுதந்திரத்திற்காக, தேச நலனுக்காக 1000 சொல்லலாங்க. ஒரே ஒரு உறவு நடுவர் அவர்களே, தாய் என்கிற உறவு குறித்து நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போதே சொன்னீர்கள். பெத்த மகளுடைய பாதுகாப்புக்காக ஒரு தாய் என்ன செய்வாள்னு கேட்டா என்ன வேணாலும் செய்வாள் என்பதை ஒரு தாயினுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தி இருக்கு. என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே, ஒரே மகள், கணவன் இறந்து விட்டான், 20 வயது, பச்சிலம் குழந்தையாக பெண் குழந்தையை இந்த சமூகத்தினுடைய பாலியல் சீண்டல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே எத்தனையோ கழுகு பார்வையிலிருந்து தன் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பெண்மணி என்ன செய்தால் நடுவர் அவர்களே, பேச்சியம்மாள் என்கிற தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு முத்து என்கிற பெயரில் ஆணாகவே 40 ஆண்டு காலம் ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறாள் இந்த சமூகத்தில் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, உறவு என்ன செய்யும் என்று கேட்டால் எதை வேண்டுமானாலும் செய்யும் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். இன்றைக்கும் நான் வியர்வை சிந்தாமல் வாழ்வதற்கு காரணம் ஒரு காலத்தில் என் அப்பன் எனக்காக சிந்திய வியர்வைதான் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அந்த உறவுகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இல்லை என்பதை சொல்லி நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் ஆசை என்று எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன தெரியுமா, அதிகபட்ச ஆசை என்பது வேறொன்றுமில்லை நடுவர் அவர்களே, நமக்கு என்ன ஆசை என்று கேட்க அருகில் ஒரு உறவு இருப்பதுதான் எல்லோருடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும் என்று சொல்லி அந்த உறவுகளால் தான் மனிதகுலம் ஏற்றம் பெறுகிறது, ஒருபோதும் ஏமாற்றம் பெறுவதில்லை என்று சொல்லி விடுதலை திருநாளில் உங்களின் தீர்ப்புக்காக ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தர் பேச்ச பட்டிமன்றம் நடுவர் என்ன பண்ணுவார், பேசினோன்னு ஒரு கருத்தாக சொல்லுவார். இப்போ ரவிக்குமாருக்குன்னு என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆடியன்ஸுக்கும் என்ன, அடிக்கடி பட்டிமன்றத்தில் இவரை மாதிரி பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படலாம்.
ஒரு அணியை எடுத்து பேசும்போது நான் பட்டிமன்ற பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன், ஏதோ இவர்களை குஷிப்படுத்துவதற்காக இல்லை. பட்டிமன்றம் பேசுகிறவங்க யாரும் அவர்களை நினைவுபடுத்துறதில்ல. ஒரு காலத்தில் ஆவா ராஜகோபாலன், அறிவொளி, சத்தியசீலன், நமச்சிவாயம், தாக்கு சுப்பிரமணியன், தா ராஜாராம், பேராசிரியர் ராமச்சந்திரன், புலவர் காந்திமதி அம்மா, இளம்பிறை மணிமாறன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி இவருக்கு தகுதின்னு பார்த்தா, இவரை உருவாக்கிய உறவு ஆசிரியரையே அப்பனாக நினைத்து வழிபட்டார் பேராசிரியர் பா நமச்சிவாயத்தினுடைய அடிவொற்றி அந்த அணியில் பேசிய பழ முத்தப்பன் சார் இவருடைய ஆசிரியர். மேலைச்சிவபுரி கல்லூரியில் முறையாக தமிழ் படித்து பெரிய பிஹெச்டி ஸ்காலர். அவர் பேசாத நாள் இல்லை. பேராசிரியரை எதிர்கொள்ளணும்னா வக்கீல் தான் வரணும். வாங்க வக்கீல், போய் சொல்ல. அன்புக்கினிய பெருமக்களே, அடுத்து பட்டிமண்டபத்தில் ரவிக்குமார் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கும் தன்னுடைய நம்பிக்கை நாற்றை நடுவதற்கு உங்கள் இதயங்களில் வழக்கறிஞர் அருண் வருகின்றார். நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் ரவிக்குமார் ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்கிறார். ஆமா, அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில படங்கள் ஞாபகத்துக்கு வருது. அதே சூரிய வம்சம், ஆனந்தம், வானத்தை போல, கடைக்குட்டி சிங்கம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா எங்க அண்ணனை நம்ப கூடாது. அவர் இப்படிதான் பேசுவார், ரொம்ப உணர்ச்சி பூர்வமா. உறவுகள் எல்லாம் நமக்கு ஏற்றம் தான் பேசுவார். அம்புட்டும் பச்சை போய். ஏன்னா அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எல்லாம் உறவுகள் தான் முக்கியம், லட்சமா சம்பாதிச்சு உறவுகளுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா எல்லாம் போய். ஏன்னா நியூ இயருக்கு ஃப்ரீயா வந்த 4 கேலண்டர்ல ஒரே ஒரு கேலண்டர் கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மனசு வராது. ஆனா அவர் தான் சொல்லுவார், நான் உறவுகளுக்கு செய்வேன் அப்படின்னு. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஃபோனை வச்சு ஆரம்பிச்சார். அதே ஃபோன்லேயே நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் டச் ஃபோன் வந்துருச்சு. ஆனா உறவுகள் டச்சில் இல்லை. ப்ளூடூத் மாதிரி இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம். கிட்ட இருக்கும்போது பேராயிக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி போனா வேற டிவைஸ் தேடிக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மையே. இன்னைக்கெல்லாம் உறவுகள் எங்க பாசம் காட்டுறாங்க? எல்லாம் வேஷம் தான் காட்டுறாங்க நடுவர்களே. கருவேப்பிலையும் உறவுகளும் ஒன்று. ரெண்டுத்தையும் எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல, எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. உறவுகள்லாம் இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா? என்ன வேணும் அப்படின்னு கேட்கறவங்கள விட அவனுக்கு நல்லா வேணும்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதில் எப்படி ஏற்றம்னு சொல்ல முடியும்? கல்லால் பட்ட காயம் கூட சீக்கிரமாக ஆறிவிடும், ஆனால் இந்த உறவால் ஏற்பட்ட காயம் மனதில் ஆறவே ஆறாது அப்படின்றது தான் உண்மையே. இந்த உறவுகள்ல 2 வகை இருக்கு, ரத்த உறவு, மத்த உறவு. இதுல நான் முதல்ல ரத்த உறவுக்கு வரேன். அண்ணன் நிறைய அப்பா அம்மாவை பத்தி நிறைய சொன்னார். இன்னைக்கெல்லாம் பெத்த பிள்ளைங்க அப்பாவையே ஏமாத்துறாங்களே. பெத்த அப்பாவுக்கு ஜிபே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. பையன்கிட்ட கேட்கறாரு, எப்படிப்பா இல்லை போன்ல ஜிபே பண்றது? பையன் சொன்னா, அது ஒன்றும் இல்லப்பா, போனை கொடுப்பா, இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணணும், பண்ணிட்டு கான்டாக்ட் போ, இப்போ என் பேர் வருதா, பேர்ல போ, பே 500 ரூபாய், பே பண்ணி. அப்ப கூட உங்க பேருக்கு தான் பே பண்ணணுமா, என் பேருக்கு பண்ணக்கூடாதா? பெத்த அப்பாவுக்கு தெரியாம பையன் 500 ரூபாய் கூகுள் பே பண்ணிட்டான். அது தெரியாம அப்பா அமாவாசையா ஏமாந்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு உறவுகள் எங்க இருக்குது? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளே தீவுகளா இருக்காங்க உறவுகள். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, எல்லா ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அம்மா மெசேஜ் பண்றாங்க, தோசை ரெடி, சட்னி ரெடி, சாம்பார் ரெடி, ஹாலுக்கு வாங்க. அப்புறம் தான் பையன் வெளில வரான். ஒரே வீட்டுக்குள்ளேயே தூரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்ற போது இந்த உறவுகள் எங்க பெரிய ஏற்றம்? ஒரு பையன் தான் அழகா சொன்னான், அம்மா மடியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை, அப்பா மடியில் படுத்திருந்தேன் கைபேசி வரும் வரை, தம்பி தங்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன் ஆன்லைன் கேம்ஸ் வரும் வரைன்னு. இன்னைக்கு உறவுகள் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க மற்ற உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க அதை தாண்டி திங்கக்கிழமையும் சொந்தக்காரங்களும் ஒன்று. எப்படின்னு தெரியுமா? ஏன்னா 2 பேரையும் யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கெல்லாம் சொந்த பிரச்சனையோட சொந்தக்கார பிரச்சனை அதிகமாக இருக்குது. அன்னைக்கு வரும்போது பார்க்குறேன், ஆட்டோவில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்காண்டவர்களே, சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதேன்னு எழுதி போட்டிருக்கான். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா முன்னாடிலாம் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்றாங்க வெளிகேட்டை சாத்திட்டு போங்கன்றாங்க. அன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தர் வீட்டை வேகமாக பூட்டிக்கிட்டு இருந்தார். ஏங்க இவ்வளோ வேகமாக பூட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வர்றதா மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க. ஓ, அவங்கள கூப்பிட்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறீங்களான்னு கேட்குறேன். இல்லை அவங்க வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறேன் அப்படின்னாப்ல. ஏன் பார்க்க தானே வராருன்னு, பார்க்க வந்தா பரவாயில்ல, பற்ற வச்சுட்டு போயிடுவாப்ல, அதுக்காக தான் பயந்து ஓடுறேன் அப்படின்னாப்ல. ஜப்பானில் வேலை செய்யாமல் இருந்தால் அவனால் பிடிக்காது, சைனாவில் சூதாடாமல் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது. அன்னைக்கெல்லாம் பேய் பிசாசுகளை பார்த்து பயந்தோம், இன்னைக்கெல்லாம் சொந்தக்காரங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோமே.
அடுத்து வந்த உறவு மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அண்ணன் நிறைய மனைவியை பற்றி அழகாக சொன்னார். ஆனால் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு மட்டுமா அம்மா, எனக்கும் அம்மா. உங்கள் தங்கச்சி இனிமே நமக்கு தங்கச்சி இல்லை, அவங்க தான் நமக்கு பொண்ணு. உங்கள் தம்பி இனிமே நமக்கு தான் முதல் தம்பி அப்படின்னுவாங்க. அது எவ்வளோ பெரிய உருட்டு அப்படின்ற வந்த கொஞ்ச நாளில் தெரியும். ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் கூட்டு போகிற நடுவர்களே. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான். கல்யாணமான புதுசில் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படியே திரும்பி வாங்க, இப்போ நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பீங்க, உங்கள் மனைவி டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏயா கூகுள் பேல பணம் போடுறதுக்கு மட்டும் ஓன் நம்பர் கொடுப்ப, என் பொண்டாட்டிக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் நடுவர் பேரை சொல்லுவேன். நீ பிரைட் ஃபியூச்சர் இருக்குப்பா உனக்கு. வயதான காலத்தில் எந்த பறவையும் இறை தேடாது, அதனுடைய குஞ்சு பறவை தான் இறை தேடி வந்து கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பெத்த அப்பாவையும் அம்மாவையும் 6 மாதம் பையன் வீட்டில், 6 மாதம் 2வது பையன் வீட்டில்னு ஷிஃப்ட் பேசிஸில் வாழ்க்கை நடக்கிறது தான் எங்கே போயிட்டு இருக்குன்றது தான். அன்றைக்கெல்லாம் குடும்பங்கள் அட்டாச்சாக இருந்தது, பாத்ரூம் டிட்டாச்சாக இருக்கிறது. இன்றைக்கு பாத்ரூம் அட்டாச் ஆகிட்டு குடும்பம் டிட்டாச்சாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. குடும்பத்துக்காக ஓடுகிறோம் என்று குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு உறவுகள் பிடித்து வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நடித்து வாழ்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூழ்நிலையில் உறவுகள் ஒருபோதும் ஏற்றத்தை கொடுக்கவில்லை, அதுக்கு நிச்சயமாக இரக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு தந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய கருத்துக்களை இறுதியிலே நாம் ஆராயலாம் என்றாலும் கூட ஒரு செய்தியை கன்னத்தில் அறைந்ததை போல சொல்லியிருக்கிறார். இந்த உறவுகள் பத்த வைப்பான் பாருங்க. இந்த பட்டிமண்டபத்தில் இந்த நிகழ்வின் மூலம் தமிழ் சான்றோர்களுக்கு கைகூப்பி கேட்பேன், யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 30 வயது பெண்ணை பார்த்து இன்னமா உனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற வார்த்தையை கேட்பதை இன்றையோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அல்லது ஒரு திருமணமான பெண்ணை பார்த்து என்னம்மா 2-3 வருஷம் ஆச்சு, புழு இல்லை பூச்சி இல்லை. அவனுக்கு புழு இருந்தால் என்ன, பூச்சி என்ன இருந்தா, ஓ வேலையை பாடுறா. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகி பிள்ளை இல்லையான்னு கொளுத்திட்டு போகிறது இருக்கு பாருங்க, அதை விட கொடுமை வேற ஏதோ விஷயமும் இல்லை. இன்னொன்று, யாரையுமே பிறர் அறிமுகப்படுத்தாமல் அவர்களை பற்றி அலசி ஆராய்வதை முதலில் நிறுத்துங்கள். அதை இன்றைக்கு ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். தம்பியினுடைய பேச்சு ஒரு அனல் தெறிப்பான பேச்சு. இதை ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவரால் தான் முடியும், அவர் நாகர்கோவில் தந்த நல்லதங்காய் மலர்வழி அவர். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய சூழ்நிலையில் உறவுகள் நமக்கு ஏற்றமா இல்லை ஏமாற்றமா, அவ்வளவுதான். இவ்வளவுதானே கேட்டீங்க. ஆமா. அதுக்கு அருண் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போனாருன்னு தெரியல. வீட்டுல பேச முடியல, உறவு இருக்கு, அதனால இங்க வந்து பேச. அதுல வேற வந்த உடனே டச் செல்போன் வந்த பிறகு உறவுகளுக்குள்ள டச்சே இல்லை அப்படின்னாரு. நாங்க என்ன சொல்றோம், டச்சே இல்லாத உறவுகளை கூட டச்சில் வச்சிருக்கிறது தான் நாங்க ஃபேமிலி குரூப் வச்சிருக்கோம். அடுத்து ஒரு அருமையான ஆட்டோ வாசகம் சொன்னார் பாருங்க. சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதே. நானும் ஒரு ஆட்டோ வாசகம் படிச்சேன். குறை சொல்லாத வாயும் இல்ல, குறைக்காத நாயும் இல்லன்னு நானும் ஒரு ஆட்டோ வாசகம் படிச்சேன். உறவுகள் ஏற்றம், அதனாலதான் இவங்க 3 பேருமே வெளியே வந்திருக்காங்க. ஏற்றத்தோடு அனுப்பி வச்சிருக்காங்களா இல்லையா நடுவர்களே? இந்த உலகத்திலே உயர்ந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதுதான் நேர்மைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், நாமெல்லாம் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோன்னே தெரியலன்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பிறந்ததே ஒரு வரம்னு நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா பிறந்தாய், தவழ்ந்தாய், எழுந்தாய், நடந்தாய், படித்தாய், சாதித்தாய், இதிலெல்லாம் தாய் இருக்கிறாள் அல்லவா? அதுதான் நம் வாழ்க்கையின் அடிப்படை. அம்மா என்று பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனோடனே அம்மா என் சப்பல் எங்க, அம்மா என் சட்டை எங்க, அம்மா சாப்பாடு எங்க, அம்மா தண்ணி எங்க, அப்பாட்ட போய் அப்பா அம்மா எங்க, உறவுகளை தானங்க தேடுறீங்க. அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், அம்மா நீ நீர் உன்னுள் நான் மிதந்ததால், அம்மா நீ காற்று எனக்கு சுவாசம் கொடுத்ததால், அம்மா நீ நெருப்பு என் வாழ்வில் ஒளியேற்றியதால், அம்மா நீ ஆகாயம் என்னை பார்த்து கொண்டே இருப்பதால்னு உறவுகளின் ஏற்றத்தை எவ்வளோ அருமையா ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான்னா, இன்னைக்கு அம்மா என்பவள் நமக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்பதை நீங்க தான் சொல்லணும் நடுவர் அவர்களே. என்ன தப்பு பண்ணிட்டு பையன் வந்தாலும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டா. அவனுக்கு நேரம் சரியில்லை, பாவம், ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவான்னு பையனை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் அம்மா மட்டும்தானே.
பெண் பிள்ளைகளுக்கு யார் ஹீரோனா அப்பா தான் ஹீரோ. ஏன்னா பொம்பளை பிள்ளை எப்படி சமைச்சாலும் அப்பா சாப்பிடுவார், நல்லா இருக்குன்னு சாப்பிடுவார். எந்த வெளி ஊர் போனாலும் பிள்ளைய பற்றி விசாரிப்பார் பாருங்க. பாப்பா வந்துட்டாளா, பாப்பா சாப்பிட்டாளா, பாப்பா டியூஷனுக்கு போனாளா, அந்த பையனை பற்றி தோற வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாரு. இப்படி பிள்ளைகளுக்கு அப்பா தான் ஹீரோன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தானங்க ஏற்றம். வந்த உடனே சொன்னார், திருமண வீட்டில் போனால் எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் கிடையாது தம்பி. திருமண பேச்சை கேட்ட உடனே இன்பத்தெண்டல் இதமாக வீசும். ஆமாம் நடுவர் அவர்களே, ஒரு திருமண வீட்டில் ஃப்ளக்ஸில் எழுதி போட்டுறாங்க, நோ டென்ஷன், எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், வெறும் வயிற்றோடு போங்க, வெளுத்து கட்டிட்டு வாங்க. நாங்கள் காளிதாஸ் கல்யாணத்துக்குன்னே ஒரு ஃப்ளக்ஸ் அடிக்க போகிறோம் நடுவர் அவர்களே, எல்லோரும் வாங்க, இப்படிக்கு நாங்கள். இப்போ திருமணம்னாலே உறவுகளை வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சி தானே நடுவர் அவர்களே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுனா சும்மா வாங்க, கொஞ்சம் கணவனும் மனைவி ரசித்து வாழுங்க, ஏனோ தானோன்னு வாழக்கூடாதுங்க. சாப்பிடும்போது கூட வாழ்க்கையில் பாருங்கள், கணவனெல்லாம் நினச்சிக்கோங்க, பொருள் ஈட்டுறது மட்டும் வாழ்க்கை இல்லை, மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டுறதும் தாங்க வாழ்க்கை. நடுவர் அவர்களே, அடுத்து குழந்தைகள். உங்களுக்கெல்லாம் டென்ஷனாக இருக்கா, என்ன பண்ணணும்? காயம்பட்ட மனசுக்கு மருந்து போடுறது யாரு? நம்முடைய குழந்தைகள் தான் நடுவர் அவர்களே. ஒரு அரை மணி நேரம் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும். குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். குழந்தையை எழுப்பும் போதே இனிமையாக எழுப்பணுங்க. நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், குழந்தையை தட்டி எழுப்பாதுங்க அப்படின்னேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எங்கே தட்டி எழுப்புறேன், அடித்து தான் எழுப்புறேன் அப்படின்னுச்சு. அப்படி அடிச்செல்லாம் எழுப்பக்கூடாது. ஒரு கவிஞர் சொல்கிறார், குழந்தையை எழுப்பும்போது உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் முத்தமிட்டு எழுப்புங்க அப்படிங்கிறார் நடுவர் அவர்களே. அவர் சொன்னார்ல, குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க, குழந்தைகளை கொண்டாடுங்கள்னு நாங்கள் சொல்கிறோம். அன்னையர் தினம் கொண்டாடுவது பெரியதல்ல, அன்னையை கொண்டாடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குழந்தைகள் என்பவர்கள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ குழந்தை என்கின்ற ஒரு உறவு நமக்கு ஏற்றத்தை தருகிறது என்பது உண்மைதான நடுவர் அவர்களே. எவ்வளோ பெரிய விஷயங்க. அண்ணன் தம்பினா ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிடணும், கோழிக்கறிக்கு கூடிக்கிடணும். அரே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னா, மச்சினன் உறவு இருந்தா மலையேறி பொழைக்கலான்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா நடுவர் அவர்களே. உறவுகள் நமக்கு ஏற்றத்தை தான் தருங்க. வாழ்க்கையை கொஞ்சம் ரசித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதே நமக்கு இன்னைக்கு உறவுகள் தானே, ஊக்கப்படுத்துவதே உறவுகள் தானே நடுவர் அவர்களே. இப்போ தந்தை அப்பாவை பற்றி சொன்னாங்கல்ல, அப்பாவின் அருமையும் உப்பின் அருமையும் அது இல்லாத போது தான் தெரியும்னார். தான் ஏற்பிடித்தாலும் தன் பிள்ளை ஏரோப்ளேனில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோன் ஒரு தந்தை. தான் களை பறித்தாலும் தன் பிள்ளை கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் ஆசைப்படுவது ஒரு தாய். ஒரு பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா உங்கள் சிரிப்புக்கும் ஏன் சிரிப்புக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு அப்பா சொன்னார், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் சிரிக்கிறாய், நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னார். ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி உறவு கண்டிப்பாக இருக்கணும் நடுவர் அவர்களே. பாட்டிங்கிற உறவு எப்படி தெரியுமா? ஒரு வீட்டில் பாட்டி இருந்தால் பேர குழந்தைகள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிள்ளைக்கு காய்ச்சலா சுக்கரைச்சி ஊற்று அப்படிம்பாங்க, பிள்ளைக்கு இருமலா சுக்கரைச்சி ஊற்று. பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு தாத்தா போவார். தாத்தாவை பார்த்தோன்னே பாஞ்சு வருவான், டேய் பேக்கை கொண்டாடா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன், லஞ்சு பேக்கை கொடுறா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன், டேய் வாட்டர் பாட்டிலை கொடுறா, வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன், எல்லாம் நான் வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கு தாத்தா அப்படிம்பா. உறவுகள் என்பது எந்த காலத்திலும் நமக்கு ஏமாற்றம் அல்ல, அது ஏற்றமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, நான் பட்டிமன்ற தொடக்கத்திலே சொன்னேன், உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள், அவர்கள் பரமாறப் போகிறார்கள் என்று. ஒருவர் சர்க்கரை பொங்கல் என்றார், ஒருவர் வெண்பொங்கல் தந்தார், இன்னொருவர் இங்கே ஒரு அவியலையே நடத்திவிட்டு காட்டியிருக்கிறார். அந்த உறவுகளினுடைய உன்னதத்தை சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து ஒரு நவரத்தின மாளிகை போல அங்கே தமிழன்னைக்கு சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய கெட்ட நேரம் அடுத்து தமிழ் நெஞ்சம் வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. 4 பேரும் பட்டிமண்டபத்தை இதற்கு முன்பு பேசிய 3 பேரும் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதிலிருந்து அந்த விமானத்தை தன் பக்கம் இழுக்க, இல்லை இல்லை உங்கள் பக்கம் கொண்டு வர இதோ உங்கள் கைத்தட்டலோடு தமிழ் நெஞ்சன் வருகிறார். அன்புக்கினிய பெருமக்களே, அடுத்து
சில நிமிடங்கள் உங்கள் வயிறுகள் புண்ணாளதற்கு நான் பொறுப்பல்ல. தமிழ் நெஞ்சனின் தமிழே காரணம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அந்தம்மா வந்தாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவர் சொன்னார். வள்ளுவருக்கு குழந்தை கிடையாதுமா, இருந்தா திருக்குறளே வந்திருக்காது. ஆமா, அது அந்த மச்சான ஒரு உறவு இருக்கும் பாருங்க, அவன் இருக்கிறதுலே மோசமானவன் தான். சொத்தை பங்கு போடுறதுனே வருவான் அந்த மச்சாங்கார. உலகத்தில் நீங்க எந்த காலத்துல சார் உறவுகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த காலத்துல இந்த உறவு ஒரு அதெல்லாம் எல்லாம் காலம் மாறி போச்சு. கண்ணதாசனை பத்தி அவர் கோப்பார வைக்குமாறு, அவர் வந்து கருத்து களஞ்சியம். அடுத்து வரப்போறது கருத்து கன்சாமி. கண்ணதாசனை பாருங்கள், அதே கண்ணதாசன் சொல்லிட்டு போயிருக்கான், பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தப்படா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, நடுத்தரில் நிக்க விட்டு போயிடுவான். அதை விட்டுட்டு அவர் கண்ணதாசன் சொன்னாரு அப்படி பாட்டு பேசுவாங்க. ஒண்ணு கிடையாதுங்க, அந்த காலத்துல வேணா இருந்தது. இப்போ தாத்தாவை போய் சொன்னீங்க, நீ நானும் ஒரு தாத்தாக்கா சொல்றேன், இந்த கல்யாணத்தை அறிமுகப்படுத்துவோம் பாத்திருக்கீங்களா? தாத்தாவுக்கு 7 பொண்டாட்டி இருக்கும், அதுல ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்தே வருவாங்க. இவர் தான் சின்ன பாட்டி, இது 3வது பாட்டி, இது 4வது பாட்டி. அந்த பொண்ணு உண்டு வச்சுக்கோம், அந்த மண்டபத்துக்கு வெளியே ஓரமான நிற்பாங்க, அது என்ன பாட்டி, அதுதான் தாத்தாவுக்கு அப்பாட்டி. உறவுகள் எந்த காலத்துல ஏற்றத்தை கொடுத்துச்சு? உறவுகள் நான் கேட்கறேன், உறவுகள் எந்த காலத்துல ஏற்றத்தை கொடுத்து? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் வேண்டாம். ஒரு அம்மா சொல்லிச்சு என்னை பார்த்த உடனே, புருஷன் இறந்துட்டாருன்னா பொண்டாட்டிக்கு வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு. ஆனால் அந்த ஆம்பளைங்க அப்படியா? கல்யாணம் ஆன பிறகு கூட நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு சுற்றுறீங்க. அம்மா உனக்காச்சும் கல்யாணம் ஆகி புருஷக்காரன் மண்டையை போட்டால் தான் வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு. தாலி கட்டுற அன்றைக்கி எங்களுக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி தான் கட்டி உட்கார வைக்கிறான். ஐயர் தான் கரெக்டாக சொல்லுவார், நல்ல நேரம் போகும்போது பொண்ணை கூட்டு வாங்குவார். அப்படின்னா அர்த்தம் நல்ல நேரம் போகும்போதுன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் வந்த உடனே நல்ல நேரம் போயிட்டு பிறகு அந்த உறவுல எங்கே வந்து மகிழ்ச்சி இருக்குது? ஏற்றம் இருக்குது, ஏற்றம் ஒரு ஏற்றமும் கிடையாதுங்க, ஏமாற்றம் தாங்க. நான்லாம் நம்பி ஏமாந்தாங்க. நான்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சினிமாவில் நிறைய படம் பார்ப்பேன். அதில் ஒரு அம்மா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலையில் ஒரு பெரிய முண்டாசு போட்டுக்கிட்டு துளசி மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு காப்பி போட்டு பெட்ரூமில் வந்து புருஷன் காலில் இருக்க பெட் அப்படி தூக்கிட்டு அப்படி காலை தொட்டு கும்பிட்டுட்டு அத்தான் அப்படின்னும். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நினைக்கணும்னு நான் நினச்சேன். இது சினிமாவை பார்த்து கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆகுது. இந்த காட்சி ஒரு நாள் நான் பார்த்தது. நான் தான் காலைல 3:45 மணிக்கு பால் வாங்க வெளியே போகிறேன். என் நிலைமையை பாருங்க, அங்கே இருக்க நாய் என்னை பார்த்து, நான் சொன்னேன் கேட்டியா, இதுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படிங்குது. உறவுகள் அப்படியே ஏக்கத்தை கொடுக்குமா, ஏற்றது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பையன் கேட்டான் அப்பாவை பார்த்து, அப்பா சொன்னார், பா காலையிலேருந்து காக்கா கத்துதுப்பா, ஏன்பான்னு கேட்டான். அப்பாக்காரன் சொன்னான் பெருமையா, என்ன மாதிரி அவன் சொந்தக்காரங்க வருவாங்கடா, அதான் காக்கா கத்துதுன்னா. உடனே இவன் கேட்டான், சொந்தக்காரங்களாம் எப்படா போவாங்க? காக்கா கத்தாத போகும், அம்மா கத்துவா, அப்போ சொந்தக்காரங்களாம் போயிடுவாங்க. காக்கா கத்துனா சொந்தக்காரங்களாம் வருவான், சொந்தக்காரனை திறத்தணும்னா அம்மா காரி கத்துனா சொந்தக்காரெல்லாம் போயிடுவான். உறவுகள் எங்கே இருக்காது? ஒரு காலத்தில் வேணா இருந்திருக்கலாம். அவர் சொன்னதெல்லாம் அந்த காலம். மலர்வீடு சொன்னது, அடுத்து சொல்ல போகிற காளியா சொல்கிறது, கோபார் ரவிக்குமார் சொன்னது எல்லாமே அந்த காலம். இந்த காலத்தில் எதுவுமே கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று, 2வது விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இந்த உறவு இருக்கு பாருங்க, அது என்றைக்குமே ஏற்றத்தை கொடுக்காது. அம்மாவை வேணா சொல்லலாம், இருக்கிற உறவிலே சிறந்த உறவு எதுன்னு கேட்டால் அம்மா உறவு தான். நானே அது ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ தான் தெரியுது நிறைய பேருக்கு அம்மா இருந்திருக்கலாமே அப்படின்னு. அதனால் அம்மா உறவு வேணா சிறந்த உறவாக இருக்கலாம். அதுக்கு பிறகு வர பங்காளி, மனைவி, மச்சான், இந்த உறவுகள் எல்லாருமே நம்ம எப்படா காலியாகும், எப்படா சொத்தை பிரிக்கலாம், எப்படா பங்கு போடலாம், எப்படா அவன் கீழே விழுவான்னு நினைக்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் உறவுகள். அந்த உறவுகள் இருக்க காலத்தில் எப்படி ஏற்றம் வருங்கிறது தான் என் கேள்வி. சுதந்திரத்தன்னைக்கு ஜெயா தொலைக்காட்சி வழியாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் வேணா உறவுகள் மதித்தது, கணவனை மனைவி மதித்தால், மனைவியை கணவன் மதித்தால் ஒன்றும் வேணா. கோர்ட்டில் அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்களே, இன்றைக்கு வாங்க வயிறார தின்னுட்டு போங்க, இன்றைக்கு திருமண மண்டபத்திலே நீங்கள், நாளைக்கு கோர்ட்டிலே நாங்கள். இன்னைக்கு திருமண மண்டபத்திலே நீங்கள், நாளைக்கு ஹைகோர்ட்டிலே நாங்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு உறவுகள் இருக்க தவிர, உறவுகள் அனைத்துமே பணத்தை நோக்கி கொண்டு தான் போகிறது. உறவை நேசிக்கக்கூடிய உலகம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடையாது. அப்படி நேசிக்காத உலகம் இருக்கும்போது அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும்? நான் கேட்குறேன், ஏசிக்காத உலகம் இருக்கும்போது எப்படி அது ஏற்றத்தை கொடுக்கும்? கண்டிப்பாக இன்றைய உறவுகள், இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அது ஏமாற்றம் தான் என்று சொல்லி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக சுதந்திர நல்வாழ்த்துக்களை சொல்லி, உறவுகளால் இன்று ஏற்படுவது ஏமாற்றமே என்று சொல்லி, ஜனங்களை நீங்கள் ஏமாற்றாமல் ஒரு தீர்ப்பு தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக பட்டிமண்டபத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியிலே பேசுவார்கள். தமிழ்நெஞ்சன் அவர்கள் பேசுவதைப் போல யாரும் பட்டிமண்டபத்தில் பேச முடியாது. காரணம், சில பேர் கருத்துக்களை எடுத்து கையாளுவார்கள், சில பேர் செய்திகளை அல்லது ஒரு பாடல் வரிகளை சொல்லி பேசுவார்கள். ஆனால் தமிழ்நெஞ்சன் அவர்கள் பேசுகின்ற போது மட்டும் நம்முடைய மனசாட்சியே பேசுவது போல இருக்கும். அந்த யதார்த்தம், அவர் ஒரு கள்ளம் கபடமற்றவர் என்பதை அந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அப்படி யதார்த்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அவரை நாம் வாழ்த்துவோம். இல்லை, உறவுகளினுடைய உன்னதம் ஏற்றமே என்று அந்த அணியை ஒருபடி மேலே தூக்குவதற்காகவும்
தன்னுடைய கருத்துக்களை இறுதியாகவும் உறுதியாகவும் உங்களிடத்திலே சொல்ல வருகின்றார் தம்பி காளிதாஸ் அவர்கள். அன்புக்கினிய பெருமக்களே, குடும்ப உறவுகள் இன்றைய சூழ்நிலையில் ஏற்றமா ஏமாற்றமா என்கின்ற தன்னுடைய அணியின் ஒட்டுமொத்த வாதங்களை சுருக்கி உங்களுடைய இதயங்களில் தைக்க வருகின்றார் தம்பி காளிதாஸ் அவர்கள். நடுவரவில் நல்ல ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் உறவுகள் நமக்கு ஏற்றமா இல்லை ஏமாற்றமா? பண்டிகைகள் மகிழ்ச்சியை கொடுப்பது அது வந்து போகின்ற பண்டிகைகளால் அல்ல, நம்மோடு இருக்கின்ற சொந்தங்களால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்கள் அந்த 3 பேரையும் பாருங்களேன். உறவுகள் ஏமாற்றம்னு பேசுகிறாங்கல்ல, அவங்க 3 பேர் பேசுனது எல்லாமே பணக்காரன், பணம், காசு, சொத்து, இதுதான். அப்போது வாழ்க்கையில் வரவையும் செலவையும் பார்த்து பார்த்தே உறவை தொலைத்த அந்த 3 பேருக்கு உறவுகள் என்பது ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் உறவுகளால் உயர்ந்த எங்களை போன்ற பல பேருக்கு உறவுகள் என்பது ஏற்றமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது அவனுடைய உறவு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் அவனுடைய கடின உழைப்பிற்கு பின்னால் அந்த உழைப்பிற்கு உறுதுணையாக இருந்து அவனை கை தூக்கிவிட்ட உறவுகள் ஏராளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே வரிசைப்படுத்தி காமிக்கிட்டுமா? சாதாரண ஒரு குட்டி பையனா ஒரு 13 வயசு 15 வயசு இருக்கக்கூடிய மாஸ்டராக இருந்த பிரக்னானந்தாவை இந்த உலகம் முழுக்க தெரியக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தாவை மாற்றியது அவனுடைய தாய் நாகலட்சுமி. தோனியை இன்றைய சமூகம் மகேந்திர சிங் தோனியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தோனியினுடைய அக்கா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருந்த வரைக்கும் அண்ணன் அண்ணனாகத்தான் இருந்தான். அப்பா இறந்த பிறகுதான் அண்ணன் அப்பாவாக மாறிப்போனான். அந்த குடும்பத்தில் இவனுக்கு 35 வயசு இருக்கும், அண்ணனுக்கு 35 வயசு இருக்கும். ஆனால் அவன் கூட பிறந்த 3 தங்கச்சிக்கும் குறைஞ்ச வயசாக இருக்கும். இவன் திருமணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தங்கச்சியை நம்ம திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிகளுக்காக பந்தக்கால் நடுவதற்கு தன்னுடைய சொந்த காலை இழந்த எத்தனை அண்ணன்கள் இருக்கக்கூடிய தேசம் தெரியுமா நம்ம இந்திய தேசம். அப்புறம் அம்மா இன்னும் ஒருபடி கூடுதலாக போய் சொல்லணும்னு சொன்னால், அம்மா அப்பா இல்லாத பொழுதும் அம்மா பல குடும்பங்களில் வறுமையை போக்குகிறாள் என்று சொன்னால் ஒரு புது கவிஞன் தான் ரொம்ப அழகாக சொல்லுவான். அம்மா இரவில் உறங்கும் பொழுது மட்டும்தான் என் கண்களுக்கு அம்மாவாக தெரிகிறாள். அவள் எங்களுக்காக உழைக்கும் பொழுதெல்லாம் அப்பா அம்மாவின் உருவில் அடிக்கடி வந்து வந்து போகிறாள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய அதிகபட்ச ஆசை என்னவா சார் இருக்கும்? தன் கணவன் கட்டிய தாலியை கடைசி காலத்தில் கூட எந்த கஷ்டம் வந்தாலும் கழட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனால் அதே தாலியை தன் பிள்ளையினுடைய கல்வி செலவுக்காக அடகு வைக்கக்கூடிய எத்தனை தாய்மார்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பிரியங்கா பங்கஜத்திடம் போய் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி கலெக்டர் ஆனீங்கன்னு கேட்கும் பொழுது பிரியங்கா பங்கஜம் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார், என் அம்மா கழட்டி கொடுத்த தாலிதான் இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கு என்னை கலெக்டர் ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால், எழுத்தாளர் மகுடேஸ்வரன் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், என் அம்மாவின் எல்லா நகைகளும் மூழ்கி போனது, என் அம்மாவின் எல்லா நகைகளும் மூழ்கி போனது, அதனால் தான் நான் கரையேறினேன். அக்காவுக்கு கல்யாணமே ஆகலை. அந்த அக்கா கிட்ட போய் இந்த ஊருக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, ஏமா உனக்கு தான் கல்யாணம் ஆகலை, உனக்கு தான் குழந்தை குட்டி இல்லை, நீ எதுக்குமா வேலைக்கு போகிற, நீ எதுக்குமா சம்பாதிக்கிற, நீ ஆடம்பரமாக வாழ வேண்டியதானே, எதுக்கு நீ காசு பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த அக்கா சொன்னா, எனக்கு குழந்தை குட்டி இல்லைனா என்ன, எனக்கு தான் குழந்தையா என் தம்பி இருக்கானே, எனக்கு தான் குழந்தையா என் தம்பி இருக்கானு. இதை ஒரு எழுத்தாளர் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஊரே ஒன்று சேர்ந்து மலடி என்று அழைக்கப்பட்ட அக்காவிற்கு கூட ஒரு குழந்தை இருந்தது, அவளோடு பிறந்த தம்பி. அந்த எழுத்தாளர் வேற யாரும் கிடையாது, அது நான் தான். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, அப்பாவை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல. அப்புறம் தாய்மாமா, இந்த சமூகத்தில் யாரால குழந்தை பெற்றுக்க முடியும்? பெண்களால் குழந்தை பெற்றுக்க முடியும். ஏன் பெண்களால் மட்டும் குழந்தை பெற்றுக்க முடியும்னா, கர்ப்பப்பை இருக்கிறதுனால பெண்களால் குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் கர்ப்பப்பை இல்லாமலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவரால் மட்டும். யாருன்னு கேட்டால் அது தாய்மாமன்களால் மட்டும். நீங்கள் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதுங்களா, அதில் கடைசி எழுத்து ஒரு மா வரும். அதுவே மாமா அப்படின்னு எழுதுங்களா, அதில் 2 மா வரும். ஒவ்வொரு மாமாவும் 2 அம்மாக்களுக்கு சமம் என்பதை சொல்லிக் கொடுத்தது நம்மளுடைய உறவு.
நீங்கள் அம்மாவுக்கும் அம்மா கூட பிறந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் 1000 சண்டை இருக்கும் சார். ஆனால் அந்த சண்டையெல்லாம் வருஷத்தில் 364 நாள் சண்டையாக இருந்தாலும் கூட வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தன்னோடு பிறந்த அண்ணன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா, தன்னோடு பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு நாம போக மாட்டோமான்னு அண்ணனும் தங்கையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தாய்மாமா அப்படிங்கிற ஒரு உறவை அழகா சொல்லுவான். தாய்மாமா அந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சீர் எடுத்துட்டு வருவான் ஊருக்கு. அதை ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகா சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, தார் ஒழுகும் வெயிலில் வாரருந்த செருப்போடு ஒற்றை காது இல்லாத துணிப்பையில் அத்தனையும் திணித்து கொண்டு பண்டிகை தவறாமல் வந்து விடுவார் தாய்மாமன். வெள்ளாவி வச்சு வெளுக்க முடியாத அந்த பைக்குள்ள நறுக்கி வச்ச 5-6 கரும்பு துண்டு இருக்கும். தள்ளுபடி கடையா பார்த்து வாங்கிய ரவிக்க துணி ஒன்று இருக்கும். அவர் தங்கச்சிக்கு 70 வயசு இருக்கும் சார். ஆனால் தங்கச்சிக்கு கடிச்சு திங்க கடவா பல்லுனாலும் கூட அவர் தங்கச்சிக்கு பிடிச்ச தட்டு முறுக்கு 10 இருக்கும். இதை என்னமோ பிறந்த வீட்டில் பொல்லாத சீதனத்தை அண்ணனும் தம்பியும் கொண்டுக்கிட்டு வந்த மாதிரி இதை அம்மா திண்ணையில் வச்சு பிரித்து பார்க்கும்போது அந்த அம்மாவின் ஈரம் பூத்த முகம் இருக்குல்ல, அப்படியே மார்கழி தேரில் ஊர்வலம் வரும் அந்த மாரியம்மனைப் போலவே அவ்வளவு அழகாய் பூரித்திருக்கும்னு சொன்னான்னா, பேர்பட்ட உறவுகள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்காது, அது ஏற்றத்தை தான் கொடுக்கும். அத்தை எப்பேற்பட்ட உறவு. இன்னைக்கும் சொல்கிறேன், பல குடும்பங்களில் அம்மா இல்லாத பல குடும்பங்களில் பிள்ளைகளை அம்மாவினுடைய ஸ்தானத்தில் இருந்து வளர்க்கிறார்கள் அத்தை என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. அத்தை திருமணமான பிறகு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட என் அத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்டதே இல்லை இதுவரை என் குடும்ப சொத்தை. அப்புறம் ஆட்டோவை பற்றி நண்பர் வழக்கறிஞர் அருண் சொன்னார், எப்படி சுடுகாட்டு பேயை நம்பு சொந்தக்காரன் நாயை நம்பாதுன்னு. அந்த 3 பேர் கண்ணில் எல்லாம் அந்த மாதிரி ஆட்டோக்காரங்க தான் ஆப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆட்டோவை தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கும் சார் அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும் சார். குடும்பத்தில் வறுமை தலைவிரிச்சு ஆடும். ஆனால் இரவு முழுக்க ஆட்டோ ஓட்டுகின்ற அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய ஆட்டோவிற்கு பின்னாலும் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வைக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் அவர் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் நினைப்பது தான். நடுவர் அவர்களே, ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஹோட்டலுடைய வாசல்ல இங்கே முதியவர்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்படும் எழுதி வைக்கிறார்னா அந்த ஹோட்டல் உரிமையாளர் முதியவர்கள் எல்லோரையும் தன்னுடைய அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினைப்பதால் தான். ஒரு ஜவுளிக்கடை உரிமையாளர் அந்த ஜவுளிக்கடை வாசல்ல இங்கே தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு இலவசமாக ஆடை வழங்கப்படும் எழுதி வைக்கிறார்னா உலகத்தில் அப்பா அம்மா இல்லாத எல்லா குழந்தையும் தன்னுடைய குழந்தையாக அவர் நினைப்பதால் தான் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, நிறைவாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உதவக்கூடிய இந்த உள்ளங்கை அவன் பருகக்கூடிய தாயினுடைய 3வது முளைப்பால் என்று. வாழ்க்கையில் எதுவுமே முக்கியமில்லை, ஆனால் ஏதாவது ஒன்றை முக்கியமாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி முக்கியமாக்கிக் கொள்வதென்றால் உறவுகளை முக்கியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காளிதாஸ் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதை ஒரு விமர்சனம் செய்வதோ அல்ல அந்த பேச்சுக்கு மெருகூட்டுவதோ என்பது கூட ஒரு குறைபாடு ஆகிவிடும். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாப்பிள்ளை கிடைப்பதற்கு அத்தையும் மாமாவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே சொல்கின்றேன், இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி உலகம் வந்துருச்சு. இந்த சுதந்திர தின ஜெயா தொலைக்காட்சியினுடைய பட்டிமண்டபத்தினுடைய இணையதள வெர்ஷன் இருக்குல்ல, அதில் போட்டு பாருங்க. காளிதாஸ் அவர்களுடைய பேச்சு என்பது காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டை போல நிலைத்து நிற்கும். நண்பர்களே, நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. எத்தனை கவிஞர்களுடைய சொற்கள், எத்தனை செய்திகள் உண்மையிலேயே ஒரு பட்டிமண்டபத்திற்கு ஆழங்கால் பட்டு பேச வேண்டும் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. அவர் சொல்கின்றார், விழுந்த போதெல்லாம் கைப்பிடிக்கிறது உறவுதானே, விழுந்த போதெல்லாம் கைப்பிடிக்கிறது உறவுதானே என்கின்றார். ஆனால் நான் எழுவதற்கு கை கொடுக்கவில்லையே உறவு என்று சொல்வதற்கு என் தங்கை அன்னலட்சுமி வருகின்றார். அன்புக்கினிய பெருமக்களே, இப்பொழுது பட்டிமண்டபம் ஒரு நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகளால் ஏமாற்றமே என்கின்ற கருத்தை ஏற்றத்தோடு சொல்ல வருகிறார் என் அன்பு தங்கை அன்னலட்சுமி அவர்கள். நடுவர் அவர்களே, மனித வாழ்க்கையில
வந்து போகக்கூடிய ரெண்டே விஷயம், ஒன்னு வரவு, இன்னொன்னு உறவு. அடடே. உறவுகளால ஏற்றமே ஏற்றமேன்னு பேசி ஏமாந்து போன 3 அப்பாவிகளை அப்படியே படம் பிடிச்சு பாருங்களேன். சாட்சாத் அந்த அப்பாவிகள் 3 பேர் இவங்க தான் உலகத்துக்கே தெரிய வரும். நடுவர்களே, இதுல வேற வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி. அவங்க வீட்டுல ஒரு கிளவி இருந்துதான், வயிற்று வலியா சுக்க கரைச்சு ஊத்து, தலைவலியா சுக்க கரைச்சு ஊத்து, கடைசியில் அந்த கிளவிக்கே சுக்க கரைச்சு ஊத்திருக்காங்க. இன்னைக்கு தேசத்துல புரிந்து வாழக்கூடிய உறவுகளின் எண்ணிக்கையை விட பிரிந்து வாழக்கூடிய உறவுகளின் எண்ணிக்கை தான் நாட்டுல அதிகம். எதுக்கு அவங்கவுங்க அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுறேன், என் வீட்டு கதையவே சொல்றேன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எங்களுக்கு. என்ன எல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு 600 பேர் வந்தாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். சாதாரணமா அந்த உறவுகளை மதிக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், இல்லாட்டி காலைல சுட்ட ஒரு போண்டா, ஆறி போன ஒரு பஜ்ஜி வடையை கொடுத்துருவாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து 600 பேருக்கு லட்டு கொடுத்தாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் லட்டை எடுக்கவே இல்லை. லட்டு வேணாமாமா வேணாமாமா வேணாமாமான்னாரு. எதுக்கு மாப்பிள்ள லட்டு வேணான்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பாருங்க பதிலு, மாமா உங்க பொண்ணே லட்டு மாதிரி இருக்கும் பொழுது எதுக்கு எனக்கு இந்த லட்டுன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லட்டு கொடுத்த எங்களுக்கே அவர் அல்வா கொடுத்தாருன்னு. கல்யாணம் பண்ணி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு சுகர் 450 அப்புறம் தான் தெரியவே வந்துச்சு. இந்த உறவுகளால ஏற்றம்னு. உண்மையிலேயே போன வருஷம் கல்யாண நாளுக்கு சார், நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில இருந்து நிறைய சலங்க வச்சு எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாரு. உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு? ஆமா. சரி, நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையா இருக்கேன். என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பான்னு கேட்டதுக்கு என்ன தெரியுங்களா பதில் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அன்புனாலலாம் நான் கொலுசு வாங்கி தரல, நீ வேகமா நான் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கு, போன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஜல் ஜல் ஜல்லி கொலுசை போட்டு நடந்து வந்தீங்கன்னா நான் உஷாராக்குவேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட உறவுகளால ஏற்றம் வருமா ஏமாற்றம் வருமான்னு தயவு செய்து எதிரணி புரிஞ்சுக்கோங்க. இன்னும் என் மாமியாட்ட பெருமையா சொன்னேன், அத்தை நான் டிவில பேசுறேன் போய் பாருங்க, நான் டிவில பேசுறேன் பாருங்க, ஜெயா டிவில பட்டிமன்றம் பேசுறேன் உட்கார்ந்து பாருங்க. நான் கதறேன். என் மாமியார் ஈஸியா சொல்லிட்டு போறாங்க, நான் மேக்கப்பே போடாம டிவிக்கு வெளியில உட்காந்து பேசுறத நீ மேக்கப் போட்டு டிவில உள்ள உட்காந்து பேசுற, இதுல பேசுறது என்னைய பத்தி பேசுற, என் பையனை பத்தி பேசுற, அதனால கமிஷன் எனக்கு பாதி கொடுத்துரு வித்து ஜிஎஸ்டியோட கொடுங்குது. நடுவர் அவர்களே, காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் அழகான சீதை கிடைத்து விடுகிறாள். காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் அழகான சீதை கிடைத்து விடுகிறாள். காத்திருக்கும் சீதைக்குத்தான் கைகேயி போன்ற மாமியார் வந்து வாய்க்கிறாள்னு சொன்னா இந்த உறவுகளால ஏற்றம்னு நாங்க எப்படி நடுவர் அவர்களே சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், என் தம்பி அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி, அக்கா தங்கச்சி பாசத்தை பத்தி என்னன்னா கதை. இதுல காளிதாஸ் வந்து சொன்னாப்ல, உண்மையே சொல்லிட்டுங்களா, உறவுக்காரங்களால 5 வயசுல அண்ணன் தம்பியா இருந்தா 10 வயசுல பங்காளியா மாறிறாங்க. வரப்புக்கு வருஷக்கணக்கா சண்டை போடுற கூட்டம் தான் அந்த 3 பேர் கூட்டமே. நடுவர் அவர்களே, மண்ணாலையும் பிரச்சனை, பொன்னாலையும் பிரச்சனை, அத்தை பொண்ணாலையும் பிரச்சனை, மத்த பொண்ணாலையும் பிரச்சனை, மாமனை கட்டினாலும் பிரச்சனை, வேற எவனை கட்டினாலும் பிரச்சனை, காரு வாங்கின பிரச்சனை, சீர் வைக்கலனாலும் பிரச்சனை, நகையால பகையா வந்து முடியக்கூடிய இந்த உறவுகளால் எப்படி இந்த வாழ்க்கை வந்து ஏற்றத்தை கொடுக்கும்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, அழகா சொன்னாங்க, குழல் இனிது யாழ் இனிது. எங்க அக்கா படிச்ச ஒரே திருக்குறள் அதுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளை விட செல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகமா வீட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, பெத்தவங்களை நம்மள கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்களே, அந்த கடமையை ஆட்டணும்னு எந்த பிள்ளைகளாவது நினைக்குதுங்களா? உடனே சொல்றேன், பெத்தவங்கெல்லாம் அந்த பட்டிமன்றத்தை பார்த்து உஷாராய்க்கங்க. நிஜமா சொல்றேன், வீட்டுக்குள்ள போன் வந்ததுன்னா நம்ம காளிதாஸ் மாதிரி வயசு பசங்கள்லாம் போனை வீட்டுக்குள்ள உட்காந்து யாரு பேசுறதே இல்லை. ஹலோ 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 ஹலோன்னு வெளியில போறான். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது டவர் ப்ராப்ளம் இல்லை, அது லவர் ப்ராப்ளம்னு. இன்னைக்கு பெத்தவங்களை ஏமாத்தக்கூடிய பிள்ளைகள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு ரம்மி விளையாடுறாங்க, ஷேர் மார்க்கெட்ல போட்டா பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறாங்கல்ல பேராசையில. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கே தெரியாம பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி பெத்தவங்களை கடனுக்கே தள்ளக்கூடிய, கடனுக்குன்னு பெத்த பிள்ளைகள் எத்தனை பேர் இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த பிள்ளைகளால உறவுகளால எப்படி ஏற்றம் கிடைக்கும்னு 3 பேர் பேச வந்திருக்காங்க. அப்படிங்கறத எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமே நடுவர் அவர்களே. இன்னைக்கு உறவுகள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல சண்டைகளும் சச்சரவுகள் தான் அதிகமாக இருக்கே தவிர சந்தோஷம் மிக குறைவாக இருக்கிறது. அப்படிங்கறத எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமே. வாழ்க்கையில எங்களுக்கு 1000 கஷ்டம் வந்தாலும் என் அன்பு தம்பி சொன்னாப்ல, நாங்க கீழே விழுந்தா எங்களை தூக்கி விடுறது எங்க உறவு தான்.
நாங்க கீழே விழுந்தா எங்களை தூக்கி விடுறதே எங்க உறவு தான், உங்களை கீழே தள்ளி விடுறதே அந்த உறவு தானே, அப்புறம் எதுக்கு தூக்குறதுக்கு உங்க உறவு வராங்கன்னு பெருமை பகுமானமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுவாங்கன்னு எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. நடுவர்களே, உறவுகளால ஏன் தெரியுமா ஏமாற்றம்னு நாங்க 3 பேர் உண்மையை பேச வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, வாழ்க்கையில 1000 கஷ்டங்களை தாண்டி தாண்டி உறவுகள்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன்னு போய் நின்னு கேட்டு பாருங்க, உறவுகளுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு அப்பதான் புரிய வரும். உறவுகள் என்பவர்கள் காணல் நீரை போன்றவர்கள், அதை பார்ப்பதற்கு நீரை போலத்தான் தெரியும், அருகில் சென்றால்தான் அதில் வெறும் வெற்றிடம் என்பது புரிய வரும் என்கின்ற காரணத்தினால் உறவுகளால் எப்பொழுதுமே ஏமாற்றமே ஏமாற்றமே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, இந்த பட்டிமண்டபத்தை கூர்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த பட்டிமண்டபத்தில் வாரியாரும் வந்தார், வள்ளுவரும் வந்தார், வாழ்க்கையின் யதார்த்தங்களும் வந்தது. அதுதான் இந்த 6 பேருடைய வெற்றி. எனவே ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இந்த 6 பேருமே அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகள் ஏற்றமா ஏமாற்றமா, ரொம்ப பெரிய எழுதி வச்சு சங்க இலக்கியத்திலேருந்து சமய இலக்கியத்திலேருந்து இக்கால வாழ்க்கையிலேருந்துன்னு பெரிய தீர்ப்பு சொல்கிறத விட இந்த 6 பேருடைய பேச்சிலிருந்தும் ஒரு அலசி ஆராய்ந்தால், இந்த வழக்கறிஞர் சொன்னார், உறவுகளில் எத்தனை சிக்கல்கள் சங்கடங்கள் என்று சொன்னால், உறவு என்றாலே சங்கடம் இருக்கும், சண்டை இருக்கும், உராய்வு இருக்கும், உரசல் இருக்கும், காயம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அதற்கு பேரே உறவு. உண்மையிலேயே உறவுகள் எப்படி உன்னதம் தருகிறது என்பது கிரேசி மோகன் மாது பாலாஜியினுடைய நேர்காணலை பார்த்தால் தெரியும். இத்தனை படங்களுக்கு கதைவசனம் எழுதிய கிரேசி மோகன் எந்த திரைத்துறையிலிருந்தும் பணத்தை ரொக்கமாக பெற்றதில்லையா. அவங்க தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரா, ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி செக்கு வாங்கணும், இல்லைன்னா அது குற்றச்செயல்னு சொல்லுவாராம். இது கிரேசி மோகன் பதிவு செய்திருக்க வார்த்தை. இன்றைக்கு நாம் கர்நாடக இசை உலகில் மின்னி மிளிரக்கூடிய நித்யஸ்ரீயை பார்க்கின்றோம். ஆனால் சகோதரி நித்யஸ்ரீ சொல்வார்கள், என்னுடைய எல்லா வெற்றிக்கும் வித்திட்டவர் என்னுடைய பாட்டி TK பட்டம்மாள். நம்ம இப்போ ஜெயா காட்சியில் காலையில் போடுறோம், ஆன்மீகம் மகாபாரதத்தை சனி ஞாயிறில் பேசுகிறார் திருச்சி கல்யாணராமன். நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களாம் சில பேர், எங்கள் அம்மா அப்பா என்னோட தான் இருக்கான்னு. அவனை விட படித்த முட்டாள் கிடையாதும்பாரு. அம்மா அப்பாவோடு தான் நான் இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. இப்படி உறவுகளினுடைய உரசல் பற்றியும் மேன்மை பற்றியும் சொன்னது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது சுதந்திர தினம் என்பதால் பாரதியில் தொடங்கிய நாம் பாரதியை வைத்தே சிந்திக்கின்றேன். பாரதி எவ்வளவு வள்ளலாக வாழ்ந்தான் என்று தெரியும், எவ்வளவு வறுமையோடு இருந்தான் என்பதும் நமக்கு புரியும். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, யதார்த்தமாக தமிழ் நெஞ்சம் பாணியில் சொல்கிறேன், ஒன்றும் வழி இல்லை. வெறுங்கை வெங்கட்ராமா செல்லம்மா பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கி வைக்கிறா, காக்கையும் குருவியும் கொத்தி திங்குது, அதை தலைவன் பார்க்குறாப்புல, யார் பாரதி. உடனே இருந்த அரிசியும் தூக்கி போட்டு வெள்ளை பேப்பரை எடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு எழுதினான். அதை பார்த்துட்டு செல்லம்மா பொறுமையாக இருந்ததனால்தான் பாரதி கவிதை 100 ஆண்டுக்கு பிறகும் பேசப்படுகிறது. இந்த 6 பேரும் அவரவர்கள் பங்குக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். நான் ஒரு காட்சியை உங்கள் கண்ணு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா தம்பி காளிதாஸ் பேசுகின்ற போது தோனி தலை தோனி ஆனதுக்கு அக்கா தான் காரணம்னாரு. கிரிக்கெட் அப்படின்னாலே எல்லாரும் கண் முன்னாடி வர்றது டெண்டுல்கர். அவர் 10,000 ரன் அடித்தார், பல சாதனைகள் எல்லாம் சரி. டெண்டுல்கருடைய வாழ்க்கையில் மக உன்னது எண்ணம்னு நீங்கள் கூகுளில் அடிங்க, இணையதளத்தில் போய் பாருங்கள். 1999 வேர்ல்டு கப்பு முதல் 2 மேட்ச் இந்தியா தோத்துருச்சு. விடிஞ்சா கென்யாவோட நம்ம ஆடணும், இங்கிலாண்டில் நடக்குது மேட்ச்சு. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வேவோட தோத்துட்டோம். அடுத்த 3 மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னா முதல்ல கென்யா மேட்சை ஜெயிக்கணும். முதல் நாள் நள்ளிரவு டெண்டுல்கருடைய தந்தை இறந்து போகின்றார். இந்தியன் கிரிக்கெட் போர்டு சொல்லிடுச்சு, அவரை போய் நாங்கள் இன்சீஸ் பண்ணி உந்து சக்தி கொடுத்து விளையாடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவருடைய விருப்பம்னு. அன்று மாலை மும்பையில் 7 மணிக்கு, மறந்து விடாதீங்க, 7 மணிக்கு பத்திரிகையாளர்கள் அவர்கள் இல்லத்தை சூழ்கின்றார்கள்.
அவருக்கு 2 வயது முற்பட்ட அவருடைய அண்ணன் சொன்னார், தந்தையை விட தாய்நாடு முக்கியம், தந்தையை விட தாய்நாடு முக்கியம். அப்பாவின் ஈமக்காரியங்களை நான் செய்து அம்மாவை பார்த்து கொள்கின்றேன். அத்தனை அம்மாக்களும் இந்த பிள்ளையின் விளையாட்டை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். 8:40க்கு மும்பையிலேருந்து லண்டன் போய் அதிகாலை 4:45க்கு இறங்குறாரு. 6 மணிக்கு நெட் ப்ராக்டிஸ்க்கு வந்து சேர முடியல ஹோட்டல்லேருந்து. நேரடியாக களத்தில் போய் ஆடுறாரு. 101 பால் 140 ரன். அன்னைக்கு டெண்டுல்கர் கென்யாவை ஜெயிச்சுடுறோம் 300 சொச்ச ரன்னு. அது பிரச்சனையே இல்லை. அப்போ தான் முதல்ல தான் ஹெல்மெட்டை கழட்டி க்ளவுஸ் எல்லாம் கழட்டி அப்படி பேட்டை மேலே தூக்கி பார்த்துட்டு, நான் இந்த களத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து என் வாழ்க்கையின் ஏற்றத்தை பற்றி அணு அணுவாக சிந்தித்த என் தந்தைக்கு சமர்ப்பணம்னு சொல்லக்கூடிய வாசகம் என்றைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா? நான் அடிக்கடி இலங்கைக்கு நல்ல விஷயமா போயிட்டு வரேன். அங்கே ஒரு தங்க வணிகர் இருக்கார். அவருடைய பேரையும் பதிவு செய்கிறேன், மகேஸ்வரன்னு பேர். ஒரு 15 ஆண்டாக எனக்கும் அவருக்கும் நல்ல உறவு உண்டு. அவங்க இல்லத்தில் தான் தங்குவேன். அவருடைய தந்தையாருக்கு 80 வயது இருக்கும். அப்போ கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுக்கை அறைய வீட்டிலையே தயார் செய்தாங்க. 2 அட்டெண்டரும் போட்டாங்க. நிறைய பேர பிள்ளைகள் பேத்திகள்லாம் உண்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 95 வயது வரை மகேஸ்வரனும் மகேஸ்வரனுடைய உடன் பிறந்தவர்களும் அந்த பெரியவரை பார்த்து கொண்டதில் ஆச்சரியமே அல்ல. மகேஸ்வரனுடைய துணைவியாராக அந்த இல்லத்திற்கு வந்த அன்னியாரும் அந்த இல்லத்து சகோதரிகளை கரம் பிடித்த கணவன்மார்களாகிய மாமாக்களும் அந்த முதியவரை எங்கள் வீட்டின் குலக்கொழுந்து என்று 15 ஆண்டு காலம் இல்லத்திலேயே மருத்துவமனையாக்கி நாங்கள் கோவிலுக்கு போவதை விட இவருக்கு பணிவிடை செய்வது மேல் என்று பார்த்து கொண்டார்கள். அதை நான் கண்ணார பார்த்தேன். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். அப்ப நல்ல செய்திகளை நம்ம எடுத்து சொல்லணும்ல. இப்ப இவங்க கேட்கலாம், அவங்க கேட்கலாம், இது இங்கொன்று அங்கொன்றுமா இருக்க. குடும்ப உறவு ஏற்றமா ஏமாற்றமா? ஒரே வரியில சொல்லுங்க. எல்லாரும் கவிதை வரிகளை சொன்னார்கள். இப்போது நாம் கவியரசருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தானே சொன்னார்னு அழகா சொன்னாங்க. பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். அப்ப துட்டு இல்லாட்டி எவனும் மதிக்கல. இதெல்லாம் இயல்பு தான். ஆனால் அதை தாண்டி கவியரசினுடைய பேனா ஒரு வரியை உண்மையை சொன்னது. கவிஞருடைய மனைவிக்கு காது கேட்காது. ஒரே வரியில் எழுதினாரு, செவிகள் பழுதானாலும் என் கவிதை பழுதாகாமல் என் சிந்தை பழுதாகாமல் பார்த்து கொண்டால் அவள்தான் மனைவி. சில சமயங்களில் கணவனுக்கு மனைவியை கொஞ்சம் தெரியாது, பாராட்ட தெரியாது. ஆனால் அவளுடைய இருப்பும் அவளுடைய செய்கையும் நெருஞ்சி முல்லை போல இருதயத்தை அறுத்து கொண்டே இருக்கும். எத்தனை தாய்மார்கள் தங்கள் கணவன் இல்லாத போது அந்த கணவன் இல்லையே என்கின்ற ஏக்க பெருமூச்சு பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தானே ஆணாக மாறக்கூடிய அந்த அம்மாக்களுக்கு இங்கிருந்தே என் கண்ணீரை காணிக்கையாக்கி, எத்தனை தந்தைமார்கள் தன் மனைவியை இழந்த பிறகும் மறுமணம் செய்து கொள்ளாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய் வடிவில் இருந்த வேட்டி கட்டிய பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார்களே, அவர்களை நாம் போற்ற வேண்டாமா? எல்லாம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நடுத்தருவில் என் அண்ணன் நிற்பதை நான் பார்த்து விட முடியுமா என்று கைவளைகளை கலட்டி தந்த அப்துல் கலாமின் சகோதரியிலிருந்து நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல் காதருடைய சகோதரி வரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒன்றென்றால் தன் உள்ளம் துடிக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்னை பொறுத்தவரை உலக நாடுகளில் உறவுகள் என்பது வந்து போவது. நம் பாரத தேசத்தையும் தமிழகத்தை பொறுத்தவரை உணர்வுகள் ஒன்றுபட்டு நிற்பது. அது ஒருபோதும் விட்டு கொடுக்காது. இன்னொன்று சொல்கின்றேன், அடுத்த தலைமுறையே, இன்றைய 40 வயதை தொட்டவர்கள் உங்கள் தாய் தந்தையை நீங்கள் நல்லபடியாக பார்த்து உங்கள் உறவுகளை பேணி கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகள் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் என்று உங்களைப் போல வாழ்வார்கள். காரணம், தாயைப் போல பிள்ளை, தந்தையைப் போல மகன். எனவே நான் மீண்டும் சொல்கின்றேன், தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பார்கள். தாயைப் போல பிள்ளை, தந்தையைப் போல மகன். நாம் எதை விதைக்கிறோமோ
அதையே அறுவடை செய்ய முடியும். எதை விதைக்கிறோமோ அதுவே அறுவடை செய்ய முடியும். நல்ல விதைகளை நட்டால் குடும்ப உறவுகள் ஏற்றமே என்பதை ஏமாற்றம் இல்லாமல் தைரியமாக சொல்லி, மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான நல்ல நாளில் மற்றொரு தலைப்பில் எங்கள் சகோதர சகோதரிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகின்றோம். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்.